ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக என்னோடய ஸ்டைலில் ரசமலாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் இந்த ரசகுல்லா பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பாலை வச்சு 4லேருந்து 5 பேர் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரசமலாய் செய்ய போகிறேன். அது செய்கிறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், அது எப்படி பண்ணுறது, நல்லா பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில் ஒரு ரசமலாய் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் முதவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் பால் வச்சு தான் நான் இதை பண்ண போகிறேன். இதில் ரப்டி அப்புறமா ரசகுல்லா ரெண்டுமே நம்ம செய்கிறதுக்கு இந்த 1 லிட்டர் பால் போதுமானதாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் பாலை ரசகுல்லா பண்ணுறதுக்கும் 1/4 லிட்டர் பாலை ரப்டி பண்ணுறதுக்கும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ முதல்ல ரசகுல்லா பண்ண போகிறேன். அதுக்கு 3/4 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லைங்களா ஃபுல் க்ரீம் மில்க், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது கிடைக்கல அப்படின்னா மாட்டுப்பாலோ இல்லை சாதாரணமான பேக்கெட் பாலோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக பாயில் ஆகட்டும். இப்போ பாயில் ஆகிட்டு இருக்கிற டைமில் இதை திரைய வைக்கிறதுக்காக நம்ம எலுமிச்சம்பழ சாறு அப்படி இல்லைன்னா வினிகர், இது ரெண்டில் ஏதாவது யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்க போகிறேன். 2 எலுமிச்சம்பழம், அதாவது மீடியம் சைஸில் இருக்கிற 2 பழத்தை ஜூஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டியதுதான். உங்ககிட்ட வினிகர் இருந்ததுன்னா வினிகரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக சேர்த்து கலந்து கலந்து விடணும். வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்குள்ளேயே பால் நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பழத்தை முழுசாக சேர்த்துட்டேன். கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ பால் நல்லா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருச்சு. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாத்துக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிடுங்க. ஏன் இது இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த லெமன் ஜூஸோட ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடும்போது அதில் அந்த புளிப்பு சுவை இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த லெமன் ஜூஸோட ஸ்மெல் போகும். இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணி, இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதை நீங்கள் ஏதாவது குழம்புக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரசகுல்லாக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கட்டிட்டு ஒரு இடத்துல தொங்க விட்டுருங்க. இதை 1 மணி நேரம் போல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும். இதுவே நீங்கள் காரம், அதாவது பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறீங்க, பன்னீர் பிரியாணி அது மாதிரிலாம் பண்ண போகிறீங்கன்னா பன்னீர் நல்லா ஹார்டாக வேணும். அப்போ வெயிட்டான ஒரு பொருளை வச்சு நம்ம இதில் அமுக்கி வச்சிடணும். இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ இதை நம்ம கட்டி தொங்க விட்டுற போகிறோம். இப்போ இந்த டைமில் நம்ம ரப்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1/4 லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம எடுத்திருந்த 1/4 லிட்டர் பாலை சேர்த்தாச்சு. இது நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தணும். அந்த ஆடையெல்லாம் எடுத்து அப்படியே உள்ளேயே விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த ரப்டிக்கு. ஏன்னா நம்ம இதை சுண்டை தான் வைக்க போகிறோம். பால் இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கையில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். எங்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். குங்குமப்பூ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா இந்த டைமில் போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ எங்கிட்ட குங்குமப்பூ இல்லை, கலரும் நான் சேர்க்க விரும்பல அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே ஒயிட்டாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரப்டிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்பு சேர்த்துருக்குறேன். இந்த இனிப்பு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. அதாவது ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான இனிப்பாக இருந்தது. அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாதாம், முந்திரி, அப்புறமா பிஸ்தா, இது எல்லாத்தையுமே நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எதுக்காக இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ரசகுல்லாவை ஊற வச்சு சாப்பிடும்போது இந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கே வரும். அப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு வாயிலையுமே நிறைய நட்ஸ் உங்களுக்கு கடிபடும். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதை போட்டுட்டு, இது ரொம்ப திக்காகவே அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுங்க.
சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஆடையெல்லாம் அப்படியே உள்ளே எடுத்து விடுங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக வந்து அந்த பன்னீர் வந்து இப்போ 1 hour ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கை வச்சு நல்லா தேய்க்க போகிறோம். கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் இது நல்லா சாஃப்டான மாவாக வர்ற மாதிரி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சுகர் சிரப்பில் போடும்போது விரிசல் இல்லாமல் உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும், ரசகுல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்திருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா மாவு சரியான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சாஃப்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் விரிசல் வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் சிரப்பில் போடும்போது அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதிகமாகலாம் கண்டிப்பாக சேர்த்துடவே கூடாது. 1/4 டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர், ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக, விரிசல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக கடையில் அப்புறம் மற்றவங்களாம் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈவனான உருண்டைகளாக நம்ம உருட்டிக்க முடியும். அதனால இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், நல்லா ஈவனான பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து தனித்தனி உருண்டைகளாக பிடிச்சிங்கன்னா ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் போயிடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போ அந்த உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் இதை லைட்டாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டும்போது ஓரங்களில் கொஞ்சம் வந்து விரிசல் வரும், அதை கையில் சரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி எடுத்தாச்சு. நான் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஐடியா கொடுத்தா. என்ன அப்படின்னா, எங்கிட்ட வந்து பிஸ்கட் கட்டர் ஒரு 1 month முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். அதை வச்சு ஹார்ட் ஷேப்பில் போட்டால் என்னம்மா அப்படின்னு சொன்னால் அப்போ தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி போட்டோம் அப்படின்ட்டு அவளுக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவா அப்படின்ட்டு நானும் அதே மாதிரி அந்த உருண்டை எல்லாத்தையுமே திரும்ப ஹார்ட் ஷேப்பில் மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டர் இல்லை அப்படின்னா ரவுண்டாகவே நான் முதல்ல பண்ணேன் இல்லைங்களா, அந்த மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே அந்த ஹார்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே அழகாக நல்லா ஹார்ட் ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் குட்டி குட்டியாக அழகழகான ஹார்ட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம ரப்டி ரெடி பண்ணி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து இந்த ரசகுல்லாவை போட்டு ஊற வைக்க போகிறீங்களோ அதில் வந்து இந்த ரப்டியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அப்போ ஊறாது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு 4 கப், நான் இப்போ எடுத்துருக்கிற மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் அதே மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு வந்து 3/4 லிட்டர் பாலுக்கு சரியானதாக இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் பால் சேர்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு 2 கப் தண்ணியும் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் அகெயின் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஹார்ட் ஷேப் பன்னீர் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் நான் விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம குட்டி ஹார்ட் எல்லாமே நல்லா பெரிய பெரிய ஹார்ட்டாக ஆயிடுச்சு. நல்லா அருமையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் கூட நம்ம கிராக் இல்லாமல் பிடிச்சோம் அப்படின்னா தான் உடையாது சுகர் சிரப்பில் போடும்போது அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா உடையாமல் அருமையாக நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஹார்ட்டெல்லாம் ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம் பண்ணிடலாம், அப்படிலாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன்.
எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ வந்து சூடாக நம்ம அந்த ஹாட் வந்து ரெடி ஆகிருக்கு இல்லைங்களா பன்னீர், அதை வந்து எடுத்தோடனே ரப்படிக்குள்ளே போட்டோன்னா அப்படியே குழஞ்சி போயிடும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 போல் ஐஸ் க்யூப்பை நம்ம சேர்த்துக்கோங்க. இப்போ ஐஸ் க்யூப் போட்டதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே வந்து ஒரு 2-3 கரண்டி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம பன்னீர் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். ரசகுல்லா எல்லாமே அருமையாக ரெடியாக இருக்கு இல்லைங்களா. இப்போ இதில் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இது நல்லா ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஈஸியாக பிரேக் ஆகாமல் இருக்கும், உடையாமல் இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் அழுத்தி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சுகர் சிரப் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரப்டியில் உள்ளே போட்டுற வேண்டியதான். இப்போ இந்த ரப்டியில் வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம அந்த சேர்த்துருக்கிற நட்ஸ் ஃப்ளேவர் எல்லாம் அந்த ரசகுல்லாவில் இறங்கி ருசி சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் வச்சிடலாம். நான் காலையில் பண்ணுறேன், ஈவினிங் வரைக்கும் நான் இதை அப்படியே வச்சிட போகிறேன். அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் இதை வேணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த டைமில் அவ்வளோ சேஃப் கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது. ஸோ நீங்கள் வெளியே வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஈவினிங் டைமில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம சேர்த்த அந்த ரசகுல்லா எல்லாம் நல்லா ஊறி ரசமலாயோட ரொம்ப ருசியாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நான் வந்து அழுத்தி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அது ஜூஸை உறிஞ்சி வச்சுருக்கு பாருங்கள். ஜூஸுங்கிற அந்த ரசமலாயை நல்லா வந்து உறிஞ்சி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களேன். அவ்வளோதான். இந்த டேஸ்டியான நல்லா ஜூஸியான ரசமலாயை பேக்கரி ஸ்டைலில் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக உங்கள் குட்டீஸுக்கும் இந்த லீவ் டைமில் செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. என் பொண்ணு உடனே போட்டுத்தாங்கன்னு கேட்டால், ஸோ அதனால தான் நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ரசமலாயை வீட்டில் செய்ய முடியும். ஃப்ரீசரில் மட்டும் வச்சிடாதீங்க, உறிஞ்சவே உறிஞ்சாது ரப்டி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.